மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது. மற்றொரு புறம் குவாலியரில் நடைபெறும் போட்டியில் இந்தியா வங்கதேசம் அணிகள் பலப்பரீட்சை நடத்தி வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி தனது முதல் லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்திடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. இந்நிலையில் துபாயில் இன்று நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொண்டது. இதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் கேப்டன் ஃபாத்திமா சனா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். தொடக்க முதலே இந்திய பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் வீராங்கனைகள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு பாகிஸ்தான் அணி 105 ரன்கள் மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய இந்திய மகளிர் அணி போராடி முதல் வெற்றியை பதிவு செய்தது. இந்திய மகளிர் அணி வரும் 9ஆம் தேதி துபாயில் நடைபெறும் அடுத்த போட்டியில் இலங்கை அணியை எதிர்கொள்ள உள்ளது. இதனிடையே இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையேயான முதல் T20 போட்டி மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.